இதோட ஹெட் சைஸ் ஒரு பெரிய ஹெட் சைஸுங்க. பெரிய ஹெட் சைஸ். நார்த்லயுமே வந்து இந்த அளவுக்கு பெரிய ஹெட் சைஸ் 1-2 விரல விட்டு எண்ணிரலாம். ஓகே ஓகே ஓகே. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஹெட் சைஸ் உண்டானவங்க. அருமையான பிரம்மாண்டமான ஒரு உருவம். பப்பி வந்து இப்போ 28 நாள் ஆகுதுங்க. 28 நாள் ஆயிருக்குங்க. ஆமாம். சார்லியுமே ஓகே. அப்புறம் கிங் கோப்ராவோட டாக்டர். சரிங்க. சித்திரன்ட்டு. ஓகே ஓகே. அவர் 2க்கு பிறந்தது ஊட்டி. நல்லா ஹெவி சைஸ்ல விழுந்திருக்க மாட்டிருக்கீங்க. ஆமாங்க. அவர் போன் சைஸ் அவர் லைன் அப்படி அந்த மாதிரி. மதர் ஃபீடிங்ல தான் இருக்கு இல்லீங்களா? ஆமாம். மதர் ஃபீடிங் கொடுத்துட்டு. ஓகே ஓகே. ரெண்டு கூடவே தான் இருக்கு. தாய் கூடவே தான் இருக்கு. தாய் கூடவே. தாய் அப்படிக்கப்போ அவுத்து வெளியில் வந்துட்டு அப்படி போய்க்குவா. ஓகே ஓகேங்க. பரவாயில்ல, அமைதியாக நிற்கிது. 10 வந்து ஃபீட் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. ஆமாம். ஒரு லிட்டர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நம்ம வந்து ப்ரீட் பண்ணி சேல் பண்ணுறது மெயின் மோட்டோ வைக்கல. ஓகே ஓகே. பண்ணுறோம், அது நமக்கு தேவைகளுக்காக பண்ணுறோம். சரிங்க. எப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு ஃபீமேல்லேருந்து 1 லிட்டர் மட்டும் தான் எடுக்கிறோம். மீதி வந்து என்னன்னா அப்போ தான் வந்து குட்டி வர பப்பியும் வந்து என்னன்னா குவாலிட்டியாக கொடுக்க முடியும். அண்ணா வணக்கம். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேங்க. அண்ணா முதல்ல உங்களுடைய பெயர், நம்மளோட இந்த கிணலானது எங்கே அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். வணக்கம் பண்ணைக்காரன் யூடியூப் நண்பர்களுக்கு. சரி, என் பேர் அழகிரிங்க. ஓகே. கோயம்புத்தூரில் இங்கே சூலூர் இடத்துல. ஆமாம். ஓகே ஓகே. ஆனால் கிணல் அப்படின்னாவே நிறைய நாட்டு இன நாய்கள் வளர்த்திட்டு இருப்பாங்க. அதே மாதிரி வந்து இங்கிலீஷ் பிரீட் வளர்த்திட்டு இருப்பாங்க. இதில் நம்ம என்ன இன நாய்கள் எடுத்து வளர்த்திட்டு இருக்கோம், அதை பற்றியான தனிச்சிறப்பு என்ன, அதை பற்றி ஒரு 2 வரியில் சொல்லுங்களேன். கட்டாயமா. இப்போ நம்மள வந்து பார்த்தீங்கன்னா புள்ளிக்குட்டான் டாக் ப்ரீட் பண்ணுறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பழைய காலத்துலேருந்து இங்கே வந்து அலங்குன்னு சொல்லுவோம் சவுத்தில். ஓகே. அந்த அலங்குன்னு சோழ காலத்தில் வந்து அலங்கு நாய். சரிங்க. அது இப்போ கிட்டத்தட்ட மருவி அதே ரேஞ்சில் அதே கிட்டத்தட்ட அலங்குக்கு ரிலேட்டடா ஓகே இருக்கக்கூடிய இந்தியாவோட ஒரு நேட்டிவ் பிரீட். இந்தியா ஒரு பாகிஸ்தான் ரெண்டுலயும் இருக்கக்கூடிய ஒரு நேட்டிவ் பிரீட். ஆமா, அதுதான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா எவ்வளவு டாக்ஸ் நம்ம இருக்கு, எவ்வளவு புள்ளிக்குட்டாஸ் இருக்கு நம்ம கிட்ட? இப்போ ஒரு 7 எண்ணா இருக்குங்க பிரீடர்ஸ். 7 எண்ணா இருக்கு. ஓகே ஓகேங்க. எத்தனை ஆண்டுகளமா இந்த புள்ளிக்குட்டா வளர்த்திட்டு இருக்கீங்க? எப்படி உங்களுக்கு இதுல ஆர்வம் வந்தது? இல்ல, நமக்கு சிறுசுலேருந்தே நாய் வீட்டில் வச்சிருக்கோம் அப்படிங்கிறது. சரிங்க. எப்போ அப்போஸ் நமக்கு அது எதிர்ப்பு அதிகமாக வருதோ அப்போ நம்ம அதிகமாக செய்யறது தோன்ற ஆளுங்க. கண்டிப்பாக. ஆமாம். அப்போ அது வீட்டிலேருந்து சிறுசுலேருந்து நாய் வளர்த்த வேண்டாம்னு சொல்கிற ஆளுங்க. சரிங்க. நம்ம அதை மீறி அப்படியே வளர்த்துறக்கு பழகி அது மேலே ஆர்வம் அதிகமாகிடுச்சு. எங்கே நாய்க்குட்டி பார்த்தாலும் கொண்டு வந்து யாராவது கெடுத்து கொடுத்துருவோம் முதல்ல சிறுசுலையா. சரிங்க. இது அப்படியே வந்தது முதல்ல சிப்பி பறதான் பண்ணோம். நம்மளால ஒரு பெரிய குவாலிட்டி கொண்டு வர முடியல. சரிங்க. அப்புறம் இது என்ன அப்படிங்கறத பார்த்து இந்த ரகத்தை எடுத்து பண்றதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். அப்படிதான் உங்களுக்கான ஆர்வம் வந்தது. ஏன்னா எத்தனையோ ரகம் சின்ன குட்டி நாய்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு நீங்க ஒரு ஹெவி சைஸ் இருக்கிறதுலயே மேசிவான ஒரு டாக் வளர்த்துறீங்களே, அதனாலதான் இந்தியாவோட ஒரு மாஸ்டிஃப் பிரீட் தான் ஒரு புள்ளிக்குட்டா. அப்படிங்களா? ஓகேண்ணா, ரொம்ப அருமையா சொன்னீங்க. அப்படியே நம்ம கிணலுக்குள்ள போயிட்டு நம்மளோட டாக்ஸ் ஒவ்வொன்றை பத்தி பாத்திரலாம். நம்மளோட மேல் ஆண் நாய். ஓகேங்க. சார்லி. ஆமாங்க. இவரு தான் 6 பிரம்மாண்டமான அந்த சார்லிங்கிறவர் இவரு தான். ஓகே. சன்ஸ் வந்து நார்த்லயும் இருக்கிறானுங்க. அப்படிங்களா? அதனால நார்த்லயுமே எல்லாத்துக்குமே இவர் தெரியும், நல்லா தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஓகே. இவரோட குட்டி நார்த்ல இருந்துமே ரொம்ப தேவைப்படுறது எடுத்துக்கிற அளவுக்கு இருக்கு. சரிங்கண்ணா. என்ன ஏஜ் ஆகுதுங்க? இப்போ 6.5 வயசு ஆச்சுங்க. 6.5 வயசு ஆகுது. ஆமாங்க. நல்ல ஜைஜாண்டிக்கான ஒரு மேசிவான ஒரு டாக்னு சொல்லலாம். ஆமாங்க. ஏன்னா வீடியோல பாக்குறது கூட சின்னதா தெரியும், நேர்ல பார்த்தா பிரம்மாண்டமா இருக்குது அவரோட ஃபேஸ் கட் அமைப்பு. இதோட ஹெட் சைஸ் ஒரு பெரிய ஹெட் சைஸுங்க. பெரிய ஹெட் சைஸ். நார்த்லயுமே வந்து இந்த அளவுக்கு பெரிய ஹெட் சைஸ் 1-2 விரல விட்டு எண்ணிரலாம். ஓகே. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஹெட் சைஸ் உண்டானவங்க. அருமையான பிரம்மாண்டமான ஒரு உருவம். சும்மா சொல்லக்கூடாது. ஆனா ரொம்ப சைலண்டா இருக்கீங்களே, எப்படி இப்படிதான் நேச்சரா இல்ல இருக்கிறனாலயா? நம்ம இருக்கிறப்ப ஒன்றும் பிரச்சனை இருக்கு. ஓகேங்க. ஹோல்ட் பண்ணிக்குவாங்க. நீங்க இருக்கிறனால அமைதியா இருக்கு. இல்ல அப்படின்னு இங்க பக்கத்துல ஆளு கொஞ்சம் கோவத்துதாங்க. அப்படிங்களா?
வேற நாய் அனிமல் அக்ரஷன்ஸ் பொதுவாக இந்த பிரீட்ல அதிகம்ங்க. ஓகே நீ இருந்தாலும் இவன் கொஞ்சம் நாலேஜ் அதிகமாக இருக்கிறான். ஓ பரவாயில்ல. மாடு வச்சதுனால மாடை ஒன்றும் தொந்தரவு பண்றது அந்த வேலைகள் இல்லை. ஓகே ஓகே ஓகே. இப்போ ஏதாவது லிட்டர்மெண்ட் ஆயிருக்குங்களா சார்லி இது? இப்போ இவருக்குமே அந்த கிங் கூட நம்ம டாக்டருங்க. ஆமாங்க. அது ரெண்டுக்கும் தான் இதாயிருக்கு. நம்ம அதை பின்னாடி பார்க்கலாம். பப்பீஸ் எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஆமா. இவங்க நம்ம ஒரு வீட்டுக்குள்ள எப்பவுமே இருப்பா. வீட்டுக்குள்ளே வந்து படுத்து தூங்கிக்குவா. சரிங்க. சாப்பிட்றதுக்கு வேணாலும் வாய் திறந்தே கேட்டுருவாங்க. வாய் திறந்து கேட்டுருவாங்க. ஆமா. அப்படின்னு கேட்டு தள்ளிடுவாங்க. சரி சரி சரி. வெளியில் விட நாள் கூட்டிட்டு போறதுக்குமே கூப்பிட்டுருவா. ஓகே ஓகே ஓகே. அப்புறம் ஏதாச்சும் நம்ம சாப்பிட்றதுக்கு வச்சிருந்தாலுமே வாய் வச்சாலும் எதுவும் எடுக்க மாட்டா. ஓகே ஓகே. கேட்டு வாங்கிக்குவாங்க. ஆமா. சரிங்க. பெருமையை உன்னைத்தான் சொல்றேன்னா. சரி. அவர் வீட்டுக்குள்ளதான் இருப்பாங்க. ஓகே ஓகே. நம்ம இருக்கிற அப்படின்னா பேசாம இருந்துக்குவா. நம்ம இல்லாதப்ப ஆள் வரக்கூட மாட்டாங்க. அந்த அறிவு ரொம்ப வீட்டுக்கு கூட எங்க கொடுக்குறங்காட்டி கண்டிப்பா நிறைய அதை பத்தி பேச வேண்டியது வருதுங்க. ஓகே ஓகே ஓகேங்க. வேற நாய்களும் அது மேல கிரம அப்படிதான். நம்ம வீட்டுல உள்ளுக்குள்ள வச்சு வளர்த்தல. சிறுசுல இருந்து தனியா கேஜ்ல வச்சு வளர்த்துட்டு வரலாம். சரி சரி. என்ன ஏஜ்? இவங்களுக்கு 4 வயசு ஆகுது. 4 வயசு ஆகுது. ஓகே ஓகே. 22ல என்கிட்ட வந்தாங்க. ஓகேங்க. இவங்க லிட்டர்மெண்ட் எடுத்திருக்கீங்களா? உங்களுக்கு லிட்டர்மெண்ட் ஆயிருக்குங்களா? 2-3 லிட்டர்மெண்ட். 2-3 லிட்டர்மெண்ட் ஆயிருக்கு. ஓகே ஓகே ஓகே. சரி பொண்ணு. ஆனா பாக்குறதுக்கு ரொம்ப சைலண்டா இருக்கு. எப்படிங்க ஹியூமன் அக்ரஷன் இருக்கா இல்லையா? ஐயோ இவ்வளவு இருக்கிறதுலயே பிரீட்ல இப்ப எங்கிட்ட இருக்கிறவர்கள சரி இவ்வளவு கயிறு பிடிச்சனால வெளியில கூட்டிட்டு போக ஹேண்டில் பண்ண முடியறது இல்ல. ஹெவி சைஸ்ல வேற இருக்கிறாங்க இல்லையா? பிரம்மாண்டமான சைஸ். லென்த் கூடங்க. சரிங்க. லென்த் எல்லாம் தரையோட இழுத்துட்டு போவாங்க. இழுத்துட்டு போயிருவாங்க. ஆமாங்க. ஓகே ஓகே ஓகே. ஆனா பயங்கர துருன்னு ஹைப்பர் ஆக்டிவ்ல ஒன்னு பாக்குறோம். இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆமா. இவ பேர் ஐரிஸ்ங்க. ஓகேங்க. இவருக்கு 1 வயசு ஆகுது. 1 வயசு தான் ஆகுது. ஆமா. ஓகே. இந்த பருவத்துக்கு வந்தாங்க சேத்துல. சரிங்க. நிக்க மாட்டேங்கிறாங்களே ஒரு இடத்துல. பயங்கர ஹைப்பர் ஆக்டிவா இருக்காங்களே. ஆமாங்க. சரி சரி. அது ரெண்டு இது வந்து காப்பர் பிளட்னு சொல்லுவாங்க. காப்பர் அண்ட் இம்போர்ட் சாண்டோ. ஓகே ஓகே. அது ரெண்டுக்குமே கிராண்ட் டாட்டருங்க. ஓகே ஓகேங்க. போத்தல்ல இம்போர்ட்ல வந்தது. சரி சரி. இதோட அம்மா எங்கிட்ட தான் இருக்கு. ஓகே. அடுத்து காமிக்கிறாங்க அவள. ரைட்டு. கௌரின்ட்டு. ஓகே ஓகே ஓகே. ஃபீமேல் ஒன்று நம்ம குட்டிலேருந்து அப்படியே டெவலப் பண்ணி கொண்டு வந்துருக்கிறோம். அடல் எடுத்து நம்ம கரெக்டாக செட் ஆகல இப்போ நிறையா. சரிங்க. வேஸ்டேஜ் ஆயிருக்கு. ஓகே ஓகே. அதனால பப்பிலேருந்து எல்லாம் மாற்றி டெவலப் பண்ணி ரெடி பண்ணி வந்துட்டு இருக்கிறோங்க. ஆனால் இன்னும் மேட்டிங் பண்ணல இல்லைங்களா? அடுத்த லிட்டர்மெண்ட் தான் எதிர்பார்க்குறோம். ஆமாங்க. ஓகே ஓகே ஓகே. அப்போ அப்படி போட்டால் யார் கூட போடுவீங்க உங்களை? இல்லை இவருக்கு ஆள் பாட்டுக்கிறேங்க. வெளியில பார்த்துட்டு இருக்கீங்க. ஆமாங்க. ஓகே. புது பிளட் லைனை உள்ள கொண்டு வரலான்னு பார்க்குறீங்க. ஆமாம் கொண்டு வரோங்க. சரி சரி சரி. நான் ஒரு சூப்பரான ஃபீமேலை கையில் வச்சிருக்கீங்க. இவங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் எனக்கு. நீங்க ஒரு புள்ளியில வந்து சரி ஒரு புள்ளி வந்து இப்படிதான் இருக்கணும், இப்படி ஹெட் சைஸ் இப்படி இருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் இழைச்சிக்கிறா. அதுக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு வச்சுக்கலாம். இவங்களை வச்சுக்கலாம். ஆமா. ஓகே ஓகே. இவளுக்கு இப்போ 5-6 வயசு ஆகுதுங்க. சரிங்க. கோரிங்க. ஓகே. இதோட கண் சைஸ், கண்ணுங்க, ஹெட்டு கொஞ்சம் இழைச்சிக்கிறா. அப்படி இழைச்சிருக்காங்க. ஆமா கொஞ்சம் இழைச்சிக்கிறாங்க. ஓகே ஓகே. ஒரு ஸ்கின் குவாலிட்டி, போன் சைஸ், லென்த், ஓகே, டெய்லோட ஃபார்மேட்டுங்க நல்ல ஹெவி டென்சிட்டி இல்லைங்களா? ஆமாங்க. ஓகே. ஸ்கின்னுமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஷைனிங்கா ஷார்ட் கோட்ல அருமையா இருக்குது. ஆமாங்க. ஓகேங்க. இவங்களோட டாக்டர் தான் இந்த இவங்களா? ஆமாங்க. ஐரிஷ். ஓகே ஓகே. சரி ஐரிஷ். ஆக்சுவலி மதருக்கு டாக்டருக்கு வித்தியாசமே தெரியல. ஏன்னா டாக்டர் வந்து கிட்டத்தட்ட மதர் அப்படியே ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி இருக்கு. கலர் மட்டும் தான் மாறுதே தவிர கலர் மட்டும் தான் வேற, குவாலிட்டி ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க. நான் இவங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஒரு எவ்வளவு லிட்டர் ஆயிருக்கு இது வரைக்கும்? நம்மகிட்ட வந்து 1 லிட்டர் ஆகலிங்க. ஓகேங்க. வெயிட் பண்றோம். அடுத்த லிட்டருக்காக வெயிட் பண்றோம். இதுக்கு முன்னாடி எவ்வளவு லிட்டர் ஆயிருக்கு நம்மளுக்கு? இதுக்கு முன்னாடி ஒரு 3 லிட்டர் ஆயிருக்கு. 3 லிட்டர் ஆயிருக்கு. பப்பீஸ் எல்லாம் எப்படி கிடைச்சதுங்கண்ணா? நல்ல ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. இது போன லிட்டர் பப்பியோட தான் இது எவ்வளவு. ஓகே ஓகே. இது என்ன நேரம் சொல்லுவோம் கரெக்டா? எக்ஸாக்ட்டா இது ஒரு ஃபான் டைப் தான். ஓகே ஓகே ஓகே. நான் இப்போ புள்ளியோட கேரக்டரிஸ்டிக் அப்படின்னா பொதுவா எதுக்காக நம்ம புள்ளி வளர்த்துறோம், அதோட கேரக்டரிஸ்டிக் என்ன பண்ணும், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஒரு நார்மலா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஹியூஜ் பிரீடுங்க. அதெல்லாம் நேட்டிவ் பிரீடுங்கிறப்ப என்னன்னா ஓனருக்கு வந்து ரொம்ப மரியாதையா லாயலா இருக்குங்க. பயங்கர லாயலா இருக்கும். ஆமா. ஓகே ஓகே. அந்த விஷயத்துல சரி. இதுலயே வந்து ஒரு ரகம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து 1-2 இதுக்கு தான் கட்டுப்படுற மாதிரி ஒன் மாஸ்டர் டாக்னு சொல்லலாம். அப்படியே அந்த பிளட் லைன்ல ஒரு சிலது வருதுங்க. ஆனா எல்லாமே அப்படி கிடையாது. எல்லாமே அப்படி கிடையாது. ஓகே ஓகே. எல்லாமே அப்படி கிடையாது. வீட்டுல குழந்தைகள்லாம் வந்து ஹேண்டில் பண்றதுக்கு ஈஸியா இருக்குங்களா?
நீங்க வளர்த்திட்டீங்க, வீட்டுல வளர்த்துக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஓகே, எல்லாத்தோடையும் பழகிடும். அது ஆரம்பத்துல வந்து கொஞ்சம் இதா இருந்தாலும் அதுக்கப்புறம் மிங்கிள் ஆகக்கூடிய ஒரு இதுதான். ஆமாங்க. நேட்டிவ் பிரீடுங்கிறப்போ அந்த ஒரு நாலேஜபிள் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணி போற நாலேஜபிள். ஓகே ஓகே ஓகே. ஆனா புளிச்சாரின்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு பிரிண்டல் கலரு. ஆமாங்க. ரொம்ப ஆக்ரோஷமா இருக்காங்க. இவங்கள பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நான் வெளியிலே நின்னுக்கிறேன், நீங்க சொல்லுங்க. நாட்டுல சாம்பியன் பிஸ்டல்பாங்க. ஓகேங்க. அதுல மதர் சைட்ல வந்து பப்புவோட ராக்கி மெண்டல்னு சொல்லுவாங்க, அதோட டாக்டர் ஒன்று. ஓகே ஓகே ஓகே. ரெண்டுக்கும் பிறந்தது. சரி. பப்பி எடுக்கிறப்ப மதர் சைடில் எல்லாத்துலேயுமே டாப்பாக தான் எடுப்போங்க. ஓகே ஓகே. அந்த கணக்கு பார்த்து எடுத்தது தான் வருது. சரிங்க. அடுத்து இவங்க ஐரிஸ் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு கேம் ஏதாவது வர்றதுனால கூட ஓகே அதில் அந்தளவுக்கு ப்ரொடக்ஷன் கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள இருக்கிற ஃபைட்டிங் பிளட். ஆமாங்க. இவங்க கொஞ்சம் பெருசான ஆளு கடிப்பாங்க வெளியில. இல்ல இப்பவே கடிக்கிறதுக்கு தான் வர்றாங்க. அதனால தான் நான் வெளியிலவே நின்னுக்கிறேன். வெளியில எது பண்ணிட்டாங்க, கேஜுக்கு வெளியிலவே நின்னுக்கிறேன். ஒன்னும் அவங்களுக்கு ஐரிஸ்க்கு மீறின வேகத்தில் இருக்குங்க இது. ஓகே ஓகே ஓகே. இது புள்ளிக்குட்டாங்க. புள்ளிக்குட்டால ஒரு ஃபீமேல் பப்பி, ஃபர்ஸ்ட் லிட்டர்மெண்ட். ஓகே. இப்போ ஒரு 1.25 வயசு ஆகுதுங்க. சரிங்க. ஸோ இது நார்த்தில் வந்து ஒரு சாம்பியன் சொல்லுவாங்க, கிங் கோப்ரான்னு. கிங் கோப்ரா. ஆமாம். ஓகே. பேரே வந்து உங்களுக்கு இது இருக்கு. தகப்பம் வந்து வெள்ளை கலரில் இருப்பான். சரி சரி. அப்போ வந்து இம்போர்ட் பிளேடுங்க. ஓகே ஓகேங்க. அப்போ வந்து இம்போர்ட் பிளேடு. சரிங்க சரி. அதோட கிங் கோப்ராவோட டைரக்ட் டாக்டருங்க. டைரக்ட் டாக்டர் இவங்க. ஆமாம். ஓகே ஓகே. கிங் அப்படிங்கிறது வந்து அங்கே வந்து கேமில் வந்து சாம்பியன் ஆகிறத கிங்கும்பாங்க. கண்டிப்பாங்க. அதோட டாக்டர் டைரக்ட் டாக்டர். ஆமாம். அது நார்மலாக இப்போ அவனுக்கு 12 வயசு ஆகுதுங்க. ஓகே ஓகே ஓகேங்க. ஒரு கடைசி லிட்டர் மட்டும் எடுத்ததுல நமக்கு கிடைச்சா ஒரு லக்கி ஸ்டார். இதோட ஒரு மேல ஒரு எட்டு வந்தேன். ஓகே. அவன் இதுல இதாயிட்டானுங்க. சரி சரி சரிங்க. சரி. நல்ல ஹெவி சைஸ்ல இருக்கிறாங்க. ஆமா. இன்னும் நல்ல வளர்ச்சி வருங்க. 2 வயசுங்கிறப்ப தான் முழு வளர்ச்சி வரும். ஆமாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிட்டர்மெண்ட்டுங்க. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நார்மலா வந்து பெரிய ஹியூஜ் பிரீடுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா தனியா ஓன் டெலிவரி எப்போ ஆளு கூட இருந்து கண்டிப்பா எல்லா பப்பியும் பார்க்க வேண்டியது இருக்கு. பார்த்தே ஆகணும், வேற வழியே கிடையாது. ஏன்னா எமர்ஜென்சி சுச்சுவேஷன் எப்போ வேணாலும் நடக்கலாம். ஓகேங்க. இந்த லிட்டர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்த கம்ப்ளீட்டா இவளே எல்லாத்தையும் எடுத்து கிளீன் பண்றதுல இருந்து எல்லா வேலையும் நான் ஒன்றும் தொடவே இல்லைங்க. ஓ, ஏரியாக்குள்ளே வரல. சரிங்க. கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் டெலிவரி பார்த்து எல்லாத்தையும் சரி பண்ணி ஹோல்சேல் பண்ணி ரெடி பண்ணிட்டாங்க. ஆமா. ஓகே ஓகே. அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப ஒரு நாலேஜபிளா டெவலப் பண்ணிட்டாங்க பூரத்தையுமே. ஹியூஜ் பிரீட்ல நம்ம எதிர்பார்க்கறது கொஞ்சம் சிரமம் இந்த டைப். கண்டிப்பா. அதே தானா வந்து பிரீட் அந்த டெலிவரிஸ் பார்த்து பப்பீஸ் எடுத்து மொத்தமாக க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி அடுத்து கொண்டு போனது. கண்டிப்பாக. அது மாதிரி பப்பி ஃபீடிங்னு பார்த்தீங்கன்னா 9 குட்டிங்க. 9 குட்டியுமே கம்ப்ளீட்டாக பப்பி ஃபீடிங்ல ஒரு 20 நாள் வந்து வரைக்கும் மில்க் அவங்களே சப்போர்ட் பண்ணிட்டாங்க. ஆமாங்க. பரவாயில்ல. 10 பப்பினாலும் ஹெவி சைஸ்ல விழுந்திருக்கு. மில்கிங் கெப்பாசிட்டிங்கிறது வந்து நல்லா ஹையா இருக்கணும். அதுகளுக்கு நம்ம இவளுக்கு மட்டும் தான் சாப்பாடு கொடுக்குற வேலைகள் நல்லா பண்ணோம். ஓகே சார். 20 நாளைக்குமே கிட்டத்தட்ட 20 நாளைக்கு அப்புறம் தான் ஃபீடே ஸ்டார்ட் பண்ணோங்க. சரி. ஓகேங்க. அது வரைக்கும் கம்ப்ளீட்டா இவ்வளோ ஃபீட் பண்ணிட்டாங்க. ஓ, பரவாயில்ல. இப்போ நான் 10 குட்டி விழுந்திருக்கு. அவங்க 10க்கு வந்து இவங்க மில்கிங் கொடுக்குறாங்க, ஃபீட் பண்றாங்க. அப்படிங்கும்போது இவங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்பெஷல் ஃபுட் எல்லாம் நீங்க கொடுக்குறீங்க? ஒரு 4 வேளைக்கு ரெகுலராக 4 வேளை கொடுத்துட்றோம். ஓகே. காலையில் விடிக்காலாம் பால் ஒரு கம்பல்சரி நான்வெஜ் தான். நான்வெஜ்ஜுங்க. ஓகே. நான்வெஜ் ராவும் கொடுப்பேன். ரா சிக்கனும் கொடுத்துறீங்க. ஜனதா மாதிரி கொடுத்துறீங்க. ஜனதா டைப்லேயும் இருக்காதுங்க. ரால வெட்டினது புதுசாக அது கொடுப்போம். நம்ம ஃப்ரெஷ்ஷாக வெட்டி கட் பண்ணி கொடுப்போம். அப்புறம் அது இல்லாமல் மீன் கொடுப்போங்க. நிறைய ஃபிஷ் கொடுக்குறப்ப என்னன்னா உங்களுக்கு வந்து ஸ்கின் டோன் நல்லா இருக்கும். ஆமாம். அப்போ பால் சுரக்கிறது நல்லா சுரக்குங்க. ஓகேங்க. ஒரு சில நேரம் இந்த தடவையில் லிட்டர்மெண்ட்டுக்கு அவளுக்கு கொஞ்சம் கறியெல்லாம் குறைச்சோமுங்க. அப்படிங்களா? நார்மலாக வேற ஆளுக்கு கொடுப்போம். சரி. இவளுக்குலாம் குறைச்சோமுங்க. பால் சுரப்பு ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஆமாங்க. ஓகே. இன்னுமே வந்து மதர் ஃபீடிங்ல தான் இருக்கு இல்லைங்களா? ஆமா, மதர் ஃபீடிங் கொடுத்துட்டு இருக்கேன். ஓகே. ரெண்டு கூடவே தான் இருக்கு. தாய் கூடவே தான் இருக்கு. தாய் அப்படிக்கப்போ அவுத்து வெளியில் வந்துட்டு போய்க்குவா. ஓகேங்க. பரவாயில்ல, அமைதியே நிற்கிது. 10 வந்து ஃபீட் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. ஆமாங்க. சரிங்க. இன்னும் எவ்வளோ நாளைக்கு மதர் ஃபீடிங்லேயே வச்சிருப்பீங்கண்ணா? எங்கிட்ட இப்போ இருக்கிற வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு 30-40 நாள் வரைக்குமே அப்படி மெயின்டைன் பண்ணுவோம். இப்படியே மெயின்டைன் பண்ணுவோம். பப்பி கொடுக்குற வரைக்கும் நம்ம மதர் ஃபீடிங்ல இருக்கு. ஒரு 2 நேரம் கட்டாயமாக அது ஃபீட் ஆகிடும். அப்போ தான் பப்பி நல்லா க்ரோத் நல்லா இருக்கும் இல்லைங்களா? பப்பி வந்து இப்போ 28 நாள் ஆகுதுங்க. 28 நாள் ஆயிருக்குங்க. ஆமாம். சார்லியுமே. ஓகே. அப்புறம் கிங் கோப்ராவோட டாக்டர். சரிங்க. சித்திரன்ட்டு. ஓகே. அவர் 2க்கு பிறந்தது குட்டி. நல்லா ஹெவி சைஸ்ல விழுந்திருக்க மாட்டிருக்கீங்க. ஆமாங்க. அவ போன் சைஸ் அது லைன் அப்படி அந்த மாதிரி லைனு. ஆமாம். ஓகே. எவ்வளோ மேல் எவ்வளோ ஃபீமேல் வந்திருக்கு? 5 மேல் வந்திருக்குங்க. இப்போ உங்க கை கிட்ட இருக்கிறது எல்லாமே இந்த 5 மேல். ஆமாம், இந்த 5 மேல். ஓகே. போன் ஸ்ட்ரக்சர் எல்லாம் பாத்தீங்கன்னா சும்மா நல்லா ஹெவியா விழுந்திருக்கு. பேரண்ட் மாதிரியே விழுந்திருக்கு இல்லீங்களா? பேரண்ட்ஸ் எல்லாமே கிங் கோப்ரான்னு சொல்லுவாங்க நார்த்ல. சரி. அது இம்போர்ட் பிளேடோடது. அது ஒரு சாம்பியனுங்க. அதோட சாம்பியன். ஆமா. அதோட டாக்டர் தான் டைரக்ட் டாக்டர். இங்க நம்மகிட்ட இந்த தடவை லிட்டர்மெண்ட் வந்திருக்காங்க. ஓகேங்க. எல்லாமே ஒயிட்ல வந்து பேட்சோட விழுந்திருக்கு. ஆமா, ஒயிட்ல பேட்சுங்க. தாய் தகப்பு ரெண்டுமே ஒயிட்ல பேட்ச். ஓகே. அதுலயுமே அப்படியே தான்
இது எல்லாமே நல்லா இருக்கு. ஆமா ஹெவி சைஸ். இப்போ இதெல்லாமே ஃபீமேல். இதெல்லாம் பெண் குட்டிகள். எல்லாமே ஃபீமேல். எல்லாம் பெண் குட்டிங்க. ஓகே ஓகே. எத்தனை பெண் குட்டிகள்னா? 4 பெண் குட்டி. மொத்தம் 4 பெண் குட்டிகள். ஆமா 5 மேல் 4 ஃபீமேல். ஆமாங்க. ஓகே ஓகே ஓகே. நல்ல துருன்னு பயங்கர ஆக்டிவா இருப்பாங்களா இருக்குது. நிக்க மாட்டேங்கிறாங்க ஒரு இடத்துல. வீடியோ எடுக்கிறதுக்குள்ள குறைக்கு இது 2 பேர் கிட்டத்தட்ட ஒரு பேட்ச் அதிகமாக இருக்கிறது. அப்படிங்களா? சரி சரிங்க. இதில் ஆக்சுவலாக இப்போ 2 ஃபீமேலு தான் அவைலபிள், 2 மேல் அவைலபிள் இருக்குது. ஓகே ஓகே ஓகேங்க. எப்படிங்கண்ணா எவ்வளோ நாள்? 28 நாள் ஆயிருக்கு. எவ்வளோ நாட்களுக்கு அப்புறம் நம்ம குட்டிகளை ஒரு கொடுக்குறோம்? 30 நாளைக்கு மேலே பப்பி டிபி வேக்சின்ஸ் பண்ணிட்டுங்க கொடுக்குறோங்க. அவங்க ரெகுலராக வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்குறேன், கட் பண்ணி. ஓகே ஓகே ஓகே. ஆனால் இப்போ நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 பப்பீஸ் இருக்கு இல்லைங்களா? ஆமாம். ஒவ்வொன்றையும் காமிச்சிருந்தீங்க. 9 பப்பீஸ் இருக்குது. ஒவ்வொன்றும் வந்து அருமையான குவாலிட்டியில் இருக்குது. பப்பீஸ் வந்து இப்போ புக்கிங் வந்து ஆகிட்டு இருக்குன்னு சொன்னீங்க. அடுத்ததாக நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னீங்க. சுமாராக சொல்லுங்களா ப்ரைஸ் ரேஞ்ச் எந்த ரேட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது நம்மகிட்ட? இப்போ நம்மகிட்ட ஒவ்வொரு தடவை லிட்டர்மெண்ட் தாய் தகப்பு அதோட பிளட் லைனு இதுகளை பொறுத்து மாறுங்க. நம்ம ஒரு லிட்டர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நம்ம வந்து ப்ரீட் பண்ணி சேல் பண்ணுறது மெயின் மோட்டோ வைக்கல. ஓகே ஓகே. பண்ணுறோம், அது நமக்கு தேவைகளுக்காக பண்ணுறோம். சரிங்க. எப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு ஃபீமேல்லேருந்து 1 லிட்டர் மட்டும் தான் எடுக்கிறோம். மீதி வந்து என்னன்னா அப்போ தான் வந்து குட்டி வர பப்பியும் வந்து என்னன்னா குவாலிட்டியாக கொடுக்க முடியும் அப்படின்ட்டு 6 மாசத்துக்கு ஒரு தடவை வந்தாலும் அது ஸ்கிப் பண்ணிடுறோம் ஒரு தடவையுமே. சரிங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் ஒரு ஃபீமேல் பயன்படுத்துறோம். ஓகே. அப்போ அதுக்கும் வந்து ஃபுல் ஃப்ரீடம் கொடுக்குறோம். தனியாக ஒரு கேஜ் கொடுத்து கண்டிப்பாக கம்ப்ளீட்டாக 20 ஒரு செட்டப் கொடுத்து தனியாக அதுக்குள்ளே ஃப்ரீயாக ரோமிங் பண்ணுற மாதிரி விட்டுறோம். ஓகே ஓகே. அது மாதிரி ப்ரீட் பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு தடவையுமே அடுத்தடுத்து நம்ம ஸ்டாண்டர்டை நம்மளை பீட் பண்ணி தான் குவாலிட்டி வைஸ் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஸோ ஒரு பப்பீஸ் விற்கணும் அப்படிங்கிறது மட்டும் நோக்கம் வச்சு நிறைய ப்ரீட் பண்ணி அப்படி நம்ம ப்ரொடியூஸ் பண்றது இல்ல. ஓகே ஓகே. ஸோ ஒவ்வொரு தடவையும் நம்மளோட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ற மாதிரி அடுத்தடுத்த லைனேஜஸ் ப்ரீடரை நல்லா கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஓகே. நமக்கு ஒரு லெகசியை வந்து அதில் செட் பண்ணுவோன்ட்டு சரிங்க ரெடி பண்ணிட்டு இருக்கிறோங்க. ஸோ ஒரு நம்ம வளர்த்துறோம் அப்படிங்கிறக்கோசரம் அந்த நாயோட அனாட்டமியில் வித்தியாசம் இருக்குது அப்படின்னம்னா அதை நம்ம ப்ரொமோட் பண்ணுறதுல கழிக்கிறோம். அப்போ தான் அடுத்த ஜென்ரேஷன் நம்ம கொடுக்க முடியும். இருக்கிறதையே வந்து இதுதான் டாப் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்கறது இல்லை. ஓகே ஓகே. ஸோ ஒரு புள்ளினா புள்ளிக்கு வந்து இதுதான் ஸ்ட்ரக்சர், ஹெட் சைஸே இப்படி தான் இருக்கணும், போன் சைஸ் இப்படி இருக்கணும், பாடி டைப் இப்படி இருக்கணும். சரி. அப்படிங்கிறப்ப அந்த என்ன ஸ்பெசிஃபிகேஷனில் எதை மீட் ஓவர் பண்ணி பிளட் லைனில் இன்னும் டாப்பாக வருதுங்களோ அதை அடுத்தது ப்ரொஜெனிஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சுட்டே இருக்கிறோம் பண்ணிட்டு இருக்கோம். ஆமாம். ஓகே ஓகே. சுமாராக என்ன ப்ரைஸ் ரேஞ்ச் எதுலேருந்து? இப்போ ஆமாம், போன லிட்டர் இந்த லிட்டர் மட்டும் வந்து ஃபீமேல் பப்பி ஒரு 40 ரூபா, மேல் பப்பி 50 ரூபா அந்த ரேஞ்சு கொடுக்குறோம். அந்த ரேஞ்சு கொடுத்துட்ருக்கோம். ஆமாம். ஏன்னா அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குது இல்லைங்களா? அதுதான் பேசும். குவாலிட்டி கொடுக்குறோம். என்னன்னா ஒரு லிட்டர் மட்டும் வருஷத்துக்கு 1 லிட்டர் மட்டும் தான் கொடுக்குறோங்க. ஓகே. அப்போ பப்பி வந்து அவுட்ஸ்டாண்டிங் பப்பீஸ் அவனால ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்க முடியும். ஆமாம். ஓகே. அது மாதிரி மெயின்டைன் நம்ம கரெக்டாக வந்து அந்த கஸ்டமருக்கு மெயின்டைனிங் பண்ண முடியுங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ அவங்களுக்கு கைட் பண்ணி சப்போர்ட் பண்ணுறதுக்குமே சரி சௌரியமாக இருக்குங்க. ஸோ பப்பி டிபி போட்டுட்டு இனி வந்து பப்பீஸ் வந்து நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிடும். தேவைப்படுறவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணி பப்பீஸ் எடுத்துக்கலாம் இல்லைங்களா? ஓகேங்களா? அன்னைக்காரன் சேனல் மூலியமாக எடுக்கிறவங்களுக்கு தனியாக டிஸ்கவுண்ட் சொல்லிடுறோம். தனி டிஸ்கவுண்ட் உண்டு. அப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்கேன். சும்மா வந்து பண்ணைக்காரில் பார்த்தோன்னு சொன்னாங்கன்னா ஒத்துக்காதீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறத காமிச்சாங்கன்னா அவங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கேன். பார்த்துட்டு இருக்கிற மக்கள் எல்லாத்துக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நீங்க ஒரு புள்ளிக்குட்டா லவராக இருந்தீங்க, புள்ளிக்குட்டா வேணும், நம்ம வீட்டில் ஜைஜாண்டிக்கா சும்மா சிங்க மாதிரி ஒரு நாய்க்குட்டி வேணும்னு நினச்சிங்கன்னா அண்ணன் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். முக்கியமாக பண்ணைக்காரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டே கொடுப்பாரு அண்ணன் இல்லைங்களா? கட்டாயமாங்க. ஆனால் ரொம்ப நன்றி, உங்களை சந்திச்சதில் ரொம்ப மகிழ்ச்சிங்க. இது மாதிரியான நல்ல குவாலிட்டியான பப்பீஸை நீங்கள் இன்னும் நிறைய வந்து ப்ரொடியூஸ் பண்ணி நிறைய மக்களுக்கு கொடுத்து உதவணும்னு சொல்லி நம்ம பண்ணைக்காரன் குடும்பத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இதோட இந்த வீடியோவை முடிக்கிறேங்க. ரொம்ப நன்றிங்க. நல்லதுங்க.